ஹே காய்ஸ், இஸ் டே இன் மை லைஃப் எபிசோட் 12. இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஸோ அதை பற்றி தான் இந்த விலாக். வெட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் சர்வீஸ் டியூவில் இருந்துச்சு. ஸோ என் கசினை கூட்டிகிட்டு போய் கார் சர்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டேன். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி குர்த்தாவாக போடலாம்னு சொல்லிட்டு குர்த்தாஸ் எடுத்திருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை அவுட்ஃபிட் லுக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு காரில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வென்யூக்கு போயாச்சு. ஸோ வென்யூக்கு போனோடனே ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சோறு தான் முக்கியம். ஸோ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த உள்ளே போய் பார்த்தா நம்ம மாப்பிள்ளை என்ட்ரி கொடுத்துருந்தாப்புல, ராஜா பகுத் மாதிரி. ஸோ அவரை பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய்லாம் பண்ணிட்டு அண்ட் தென் எல்லோரும் பார்த்தா வாட்ச் கட்டிருந்தோம். ஸோ அது பார்க்கறது நல்லா கூலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் நேராக டின்னருக்கு போயாச்சு. டின்னருக்கு இன்னும் மெனுன்னு நான் இப்போ உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மாப்பிள்ளையோட நிறைய நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு நேராக நம்ம ரூமுக்கு போயாச்சு. எஸ், நாங்கள் ஆக்சுவலி வேலூரில் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனாலும் ரூம் போட்டு கொடுத்தோம் மாப்பிள்ளைக்கு. ஸோ மாப்பிள்ளைக்கு ஒரு நன்றி. ஸோ ரூமுக்கு போயிட்டு ஆக்சுவலி ஃப்ரெண்டோட இதுலேருந்து கடையிலேருந்து பானிபூரி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை ஸ்னீக் இன் பண்ணி ஹோட்டலுக்குள்ளே எடுத்து போய் நைட்டு மிட் நைட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சு ஃபுல்லாக சில் பண்ணி ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்து மேலே எனக்கு தூக்கம் வந்துச்சு. நான் போய் தூங்கிட்டேன். இவனுக்கு பார்த்தா விடிய தூங்காமல் இருந்திருக்கானுங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் 4:30 வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டாச்சு. அப்புறம் பார்த்தா அப்போ தான் ஒவ்வொருத்தரும் எழுந்துக்கிறானுங்க. நான் பார்த்தா குளிச்சு ரெடி ஆகிட்டே உட்காந்துருந்தேன். ஸோ அப்புறம் சரி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டு கீழே போய் பிளாக் காஃபியை போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா சன்ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கார் எடுத்துகிட்டு திருப்பி வென்யூக்கு கிளம்பியாச்சு கல்யாணத்துக்கு. போகிற வழியில் பார்த்தா சன்ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவனை போய் பார்த்துட்டு வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த நேராக திருப்பி ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் வெக்கேட் பண்ணி அந்த டேவை முடிச்சுக்கிட்டோம்.